காக்கை குருவியின் ஜாதி அது செத்துறக்கூடாது, நான் பாதுகாக்கணும்ல. ஏன் அது சாதாரண பாதுகாக்கணும்? அது செத்தா நான் செத்துவேன், அதனால அதை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். காக்கை செத்தா சிட்டுக்குருவி செத்தா என்ன செய்வான், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? காக்கை தர்க வேப்ப மரம், இந்த காய் இருக்கு, பிஞ்சு பிஞ்சு காயெல்லாம் இருக்குது, இதுக்கு கீழே பலாயிரக்கணக்கில் முத்து விழும் பழுத்து. ஒரு வேப்பங்கன்னு முளைச்சு காட்டியவங்களே பார்ப்போம், முளைக்காது. அப்ப மைனா, காக்கை, வவ்வால் அந்த பழத்தை சாப்பிடணும். சாப்பிட்டு அது கழிவா போட்ட போதுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது. இது இயற்கையின் விதி. நல்ல நல்ல கணக்கு. உயிர் சுழற்சி, உயிர் பெருக்கம், இது இயற்கையின் விதி. இது எவனும் மீற முடியாது. இந்த மலைகள் எல்லாம் பாக்குறீங்க, இந்த காடு என்ன நம்ம பாட்டை முப்பாட்டை நட்டுட்டு வந்ததா? நம்ம ஆத்தா பெரியத்தா நட்டுட்டு வந்ததா? இல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதுக்கு எரு போட்டு உரம் போட்டு பாதுகாத்தது யார்? சிங்கம், புலி, கரடி, யானை, பூனை, மயில் எல்லாம். அந்த காடுகளில் இருந்துதான் உனக்கு அருவி, அந்த அருவியில் இருந்துதான் ஆறு, அந்த ஆறில் இருந்துதான் நீர், அந்த நீரில் இருந்துதான் சோறு, அந்த சோறில் இருந்தான் உயிர், வயிறு, வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்புறம் அது காக்க செத்தா என்ன, சிட்டுக்குருவி செத்தா என்ன செய்வன்? சிட்டுக்குருவி செத்தாலும் செத்து போயிருவேன், தேனீக்கள் செத்தாலும் செத்து போயிருவேன். காடுகள்ல போறோம், அங்க பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கு, இங்கே சிகரெட்டை பிடித்து விட்டு வீசி விடாதீர்கள், காடு பற்றி எரிந்து விடும். அந்த எழுதியிருக்கிற அந்த பலகை இருக்கு, அது அந்த காடுகளுக்கான அரசியல், அந்த மரங்களுக்கான அரசியல். இங்க எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கு, அதை விளங்கி கொள்ளணும். தெருவுல நாய் நிக்குது, அது வெறி நாய், சொறி நாய், உன்னை கடிக்கிற நாயா இருந்தாலும் அடிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அது காரணம் என்ன? அந்த நாய்க்கான அரசியல். இங்க எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்குது. அனைத்து உயிர்களுக்குமான அந்த தேவையை நிறைவு செய்கிற சேவைதான் எப்போதும் தேவையான அரசியல். அதை விளங்கிக் கொள்ளணும். அரசியல் தேவையில்லை என்று நீ விலகி நிற்கலாம், ஆனா அரசியல் உன்னை விலகி நிற்க விடாது. ஜெயகுமாரா சொல்றானே, அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்றதை எப்படி இருக்க விடுவதில்லை. மரம் அமைதியா இருக்கணும் நினைக்குது, ஆனா காற்றதை இருக்க விடுறதில்லை. அதுதான் இங்க இருக்கிறது. அரிஸ்டாட்டில் சொல்றான், நீ தேவையில்லை அரசியல் என்று விலகி இருந்தால் நீ எவனை தேவையில்லாதவன் என்று நினைக்கிறியோ, எவன் உன்னை ஆளக்கூடாது என்று நினைக்கிறியோ, அவன் ஆளுகையின் கீழ் நீ வாழ்கிற நிலைமை உருவாயிருந்தான். இப்ப நடந்திருக்கா இல்லையா நீ பாத்துக்க. நீ இப்ப முதலமைச்சரா இருக்கிறவருக்கு அவர் முதலமைச்சராகணும் ஓட்டு போட்டியா? இல்ல. ஆனா நீ வழியே கிடையாது, நீ அவர் கீழே தான் வாழ்ந்தாகணும். இத புரிஞ்சுக்கணும். இங்க நாம் என்ன அரசியல் செய்ய வந்திருக்கோம்? பகத்சிங் சொல்றான், இளைய புரட்சியாளர் என்ன சொல்றான்? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று சொல்றான். இப்படி ஒரு நாட்டை படைக்கணும், இப்படி ஒரு நாட்டை படைக்கணும். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா என்று நமது ஐயா ஜீவானந்தம் அவர்கள் பாடுகிறார்கள். அப்படி உழைத்து உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு கொடுத்துட்டு ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஓல குடிசையில ஒடுங்கி கிடக்கிற ஏழை கூட்டமாக நாம் மாறி நிற்கிறோம். சேகுவேரா சொல்றான், பசித்து கிடந்தார்கள் மக்கள், சோறு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதான் இருக்கிறது. அரசியல் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற பிரச்சனை, கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், ஹைட்ரோ கார்பனை நிறுத்தணும், அணுவுல வேண்டாம், கையில் எரிவாத நெஞ்ச பிளந்த மாதிரி என் நஞ்சை நிலத்தை பிளந்து என் வயலுக்குள்ள புதைக்காதேன்னா, நீச்சுன்னு ஆய்வை எடுக்காத நிறுத்திடணும். இதெல்லாம் போறான்னா, காவிரியில கொஞ்சம் தண்ணி விடணும்,
முல்லை பெரியாற்றுல கொஞ்சம் தண்ணி விடணும், இதையெல்லாம் கேட்டான். ஏன் இதெல்லாம் தரலன்னு கேட்டான், நம்மள தேச துரோகின்ட்டான். இதான் இங்க இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த நாம் தமிழர்ங்கிறது ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதி போல் இருக்குதுங்க. எங்களை எல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க நாங்க ஒரு பஞ்ச பராரிகள், பரதேசி பாய் மக்கள், அண்ணாடங்காட்சி தினக்கூலிகளின் வாரிசுகள். வழியே இல்ல வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. கருணாநிதி விட்டா வர யாருப்பா? ஜெயலலிதா தானப்பா. ஜெயலலிதா விட்டா யாருப்பா? கருணாநிதி தானப்பா. ரெண்டு பேரையும் விட்டால் உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கணும் வந்தோம். வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதவமானம். நாமே ஒரு மாற்று வழியாக மாறுவதே தன்மானம் என்று உணர்ந்து இந்த வேலையை செய்ய வந்தோம். அதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளின் அருமை சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அரசியல் என்பது தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கும் அப்பாற்பட்டது. இந்த இனத்தில் பிறந்ததிலேயே என் பாட்டன் அருள்மொழி சோழன் அரசேந்திர சோழனுக்கு இல்லாத கனவு, பாண்டிய பாட்டனுக்கும் சேர பாட்டனுக்கும் இல்லாத கனவு. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் ஒரு மகனுக்கு இல்லாத கனவு எங்கள் தலைவனுக்கு மட்டும்தான் இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு. உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களை போல விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு. அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். என் தம்பி சொன்னானே, அருளினியன் சொன்னான், இந்த எங்கள் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வாங்கி பொக்கிசமாக வையுங்கள் என்று. நாங்கள் தேவையில்லை இந்த நாட்டை ஆள்வதற்கு, அந்த புத்தகம் போதும் என்பதால் சொல்றான். என்னென்ன செய்வோம்? மூளை சின்னது, வேலை பெருசு. ஆளுக சின்ன ஆளுக, கனவு பெருசு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெருங்கனவை சுமந்து நில். உன் எதிர்காலத்தை பற்றிய பெருங்கனவை சுமந்து நில். அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்று சொல்றான். அப்படி சுமக்க முடியாத அளவிற்கு பெருங்கனவை தூக்கி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். ஒண்ணுதானா? எல்லா கட்சியும் தான் தேர்தலில் வாக்கு கேட்குது. ஒரு கட்சி இப்படி கூட்டம் போட்டு மக்களை திரட்டி பேச சொல்லு. பேசுறதுக்கு ஏதாவது இருக்காங்க? இல்ல. அரசியல் என்பது எவன் முன்னிலும் கைகட்டி காலில் விழுவது அல்ல. அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல. அரசியல் என்பது 1000-500 வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றான். என் அன்பிற்குரிய தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளணும். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை நீ வேண்டாம் என்று வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்று பிளாட்டோ சொல்றான். உலகம் கவனிக்கிறோம். உலகத்துல பேரறிஞர் சொல்றதெல்லாம் படிக்கிறோம். அதை ஓடி ஓடி வந்து என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றோம். ஏன்? நாங்க நிக்கிற மாதிரி நீங்க ஒரு காலத்துல முச்சந்திரன் நின்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். கண்ணு முன்னாடி என் நாத்தாளப்பும் குடத்து தூக்கிட்டு தண்ணிக்கு தெரிவதுதானே. இந்த நிலை எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னா என் தம்பி அறிவிச்சவன் சொன்னது போல இவ்வளவு நிலம் இவ்வளவு வளம் இருக்கிறது. ஊரா நாட்டில் ஓடி போய் நான் கஷ்டப்படுகிறேனே, அந்த நிலை ஏழ்மை வறுமை நிலை என் மக்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது அரசியல்னா இப்படி யாராவது இப்படி ஒரு தலைவன் வந்து உங்களுக்கு நின்று போயிட்டு இருப்பானா? உங்க மகன்கிறதுனால நெல்லு பேசுறேன். நான் ஹெலிகாப்டர்ல வந்து நிலத்துல இறங்கிட்டு கை காட்டிட்டு ஓட்டு போட்டு கேட்டு போறாள? உன் கூட பிறந்துட்டேன், உன் வயிற்றுல பிறந்துட்டேன். நீ கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்ட படிக்க வச்ச அந்த அறிவு என்னை விட மாட்டேங்குது, தூக்க வர மாட்டேங்குது. விட்டுட்டு போக முடியல. நீ எக்கட கேட்ட எனக்கு என்ன? அப்படி போக முடியல.
உங்க கூட பிறந்துட்டான்.